வில்லன்னா இப்படி இருக்கணும்டா. ரீசெண்டாக வந்த ராமாயண ட்ரைலரில் ராவணனை பயங்கரமாக பண்ணியிருக்காங்க, இல்லை செதுக்கியிருக்காங்க. டாக்ஸிக்கில் யாஷ் மாசா இருந்தாலும் ஒரு மாதிரிவே இருந்தார். ஆனால் ராமாயணத்தில் அப்படியே தெரிக்க விட்டார். ராமாயணத்தில் ராமர் தான் ஹீரோ, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மொத்த கதையும் தூக்கி நிறுத்துற ஒரு முக்கியமான கேரக்டர்னா இது ராவணன் தான். அப்பேற்பட்ட கேரக்டருக்கு ஆதிபுருஷில் அசிங்கப்படுத்துறதுக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரி ஒரு உருவத்தை கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே ராவணன் எவ்வளோ பயங்கரமாக இருக்காருன்னா, யாஷ் ரன்பீரை தோக்கடிச்சாலும் பரவாயில்லன்னு தோணுது. அதுவும் அந்த பறக்கிற யானைக்கு ஒரு குத்து விடுவார் பாருங்க. ஓ மை காட், மறந்துட்டேன். இந்த படத்தில் ராமரை நடிக்கிற ரன்பீர் தான் ஹீரோவே. ஆனால் எந்த வீடியோலையும் ஒரு பையன் கூட அவரை பற்றி பேசலை. நானும் பேச போகிறதில்ல. ஆதிபுருஷு வந்தன்னைக்கே வச்சு செஞ்சாங்க. இத்தனை நாளாக செவனேன்னு இருந்துச்சு. இப்போ ராமாயணம் வந்ததுக்கப்புறம் செத்த பாம்பை தோண்டி எடுத்து கம்பேர் பண்ணிலாம் அடிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, ராமரா பிரபாஸாவும் ராவணனா யாஷாவும் இருந்தால் எப்படி இருக்கும்? இதை பற்றின உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.